வணக்கம் நண்பர்களே. கடந்த ஒரு மாதமாகவே கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல்னு விழா கோலம் பூண்டிருந்த நம்ம தமிழகம் தற்பொழுது விழாக்களுடன் விடுமுறைகளும் நிறைவடைந்த நிலையில இந்திய தேர்தல் ஆணையத்தால வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்த பணிகளோட 3ஆம் கட்ட நடைமுறைகளுக்கான பணிகளும் நிறைவு பெற்றதுங்க. புதிய வாக்காளர்கள், பழைய வாக்காளர்கள், விடுபட்ட வாக்காளர்கள், சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள்னு எல்லா தரப்பு வாக்காளர்களும் தற்பொழுது 4ஆம் கட்ட நடைமுறையான நோட்டீஸ் பீரியட்ல இருக்கோங்க. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு வாக்காளரும் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தால வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது நவம்பர் மாதம் துவங்கப்பட்ட நிலையில தகுதி வாய்ந்த ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கணக்கீட்டு படிவமானது நவம்பர் மாதம் வழங்கப்பட்டு ஏறக்குறைய 45 நாள் இடைவெளிக்கு பிறகு டிசம்பர் மாதம் வாக்காளர்களிடமிருந்து கணக்கீட்டு படிவமானது திரும்ப பெறப்பட்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்களின் அடிப்படையில வரைவு வாக்காளர் பட்டியலானது தயார் செய்யப்பட்டு மாநில தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்டதுங்க. கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து தேர்தல் ஆணையத்தோட 3ஆம் மற்றும் 4ஆம் கட்ட நடைமுறைகளானது அமலுக்கு வந்ததுங்க. இந்த 3ஆம் கட்ட நடைமுறையில தகுதி வாய்ந்த வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி பண்ணி திரும்ப கொடுக்காத வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியல்ல பெயர் இடம்பெறாத வாக்காளர்கள் போன்ற வாக்காளர்களோடு வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக மற்றும் புதிய வாக்காளர்கள் என இவர்கள் அனைவரும் உரிய முறையில் விண்ணப்பிக்க டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை கால நிர்ணயமானது செய்யப்பட்டிருந்ததுங்க. வாக்காளர்கள் இணைய வழி மற்றும் முகாம்களில் கலந்து கொண்டு நேரடியாக விண்ணப்பிக்கலாம்னு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த விண்ணப்பிக்கும் நடைமுறையானது நிறைவடையும் எதிர்பார்த்த நிலையில தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இந்த பணிகளுக்கான காலத்தை ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியின் பொழுது ஏறக்குறைய 97 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில புதிய வாக்காளர்களா 13 லட்சம் நபர்களே விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் பெறப்பட்டுள்ளதுங்க. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியே தேர்தல் ஆணையத்தால் துவங்கப்பட்ட 4ஆம் கட்ட பணிகளான நோட்டீஸ் பீரியட் ஆனது மட்டும் தற்பொழுது நடைமுறையில உள்ளதுங்க. இந்த நோட்டீஸ் பீரியட்ல வாக்காளர்கள் என்ன செய்யணும்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோங்க. டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் வந்துட்டா அதுவே பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியலையும் உங்க பெயர் வந்துருங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு நாம ஏற்கனவே முந்தைய காணொலியில சொன்ன மாதிரியே தற்பொழுது தேர்தல் ஆணையத்தோட 4ஆம் கட்ட நடைமுறையில தேர்தல் ஆணையத்தோட பிரம்மாஸ்திரம் தற்பொழுது வாக்காளர்கள் மீது பாய இருக்குதுங்க. வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை அடிப்படையா கொண்டு தான் நாம இந்த விஷயங்களை பேசுறதுனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. 2002, 2005ஆம் ஆண்டு முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியல்ல உங்க பெயர் இருந்து நீங்க கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்து தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் வந்திருக்கு அப்படின்னா உங்க பெயர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியல்ல நிச்சயமா வந்துருங்க. இதுவே 2002, 2005ஆம் ஆண்டு முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியல்ல உங்க பெயர் வந்து தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இடம்பெறல அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு கணக்கீட்டு படிவமானது வழங்கப்படாம இருந்திருக்கணும், அல்லது வழங்கப்பட்ட கணக்கீட்டு படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணி திரும்பி கொடுக்காம இருந்திருக்கணுங்க. இந்த 2 காரணத்தினால மட்டும்தான் உங்க பெயர் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல்ல இடம்பெறாம போறதுக்கான காரணங்களா இருக்க முடியுங்க. ஒருவேளை உங்களுக்கு கணக்கீட்டு படிவமானது வழங்கப்படவில்லை அப்படின்னா நீங்க படிவம் 6 பயன்படுத்தி புதிய வாக்காளரா சேர விண்ணப்பித்திருக்கணுங்க. அதுவே கணக்கீட்டு படிவம் பெறப்பட்டு திரும்பி சமர்ப்பிக்காத வாக்காளரா இருந்தீங்கன்னா தற்பொழுது வழங்கப்பட்ட இந்த காலகட்டத்துல உங்களுக்கான படிவத்தை நீங்க முறையா சமர்ப்பிச்சிருக்கணுங்க. நான் சொன்ன இந்த 2 வழிமுறைகளையும் செய்யாம இருந்திருந்தீங்கன்னா உங்க பெயர் வருகின்ற பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியல்ல நிச்சயமா இடம்பெறாதுங்க. இவங்களுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனையை விட 2002, 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்ல வாக்காளரின் பெயர் இல்லாம உறவினர்களின் தகவல்களை கணக்கீட்டு படிவத்துல கொடுத்திருப்போம் பாத்தீங்களா, அவங்க நிலைமை தான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குதுங்க. இந்த 4ஆம் கட்ட நோட்டீஸ் பீரியட்ல ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்துக்கு பின்னாடி கொடுத்திருந்த
அந்த 13 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி தற்பொழுது பிஎல்ஓக்கள் மூலமாக பலருக்கும் தகவல்களானது வழங்கப்பட்டு வருதுங்க. 2026 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த நடைமுறையானது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பணிகள் நடைபெறும்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த சமயத்துல ஒரு வாக்காளரா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கணக்கீட்டு படிவத்துல உறவினர்களுக்கான தகவல்களை ஒருவேளை கொடுத்திருந்தோம்னா அந்த மாதிரி வாக்காளருங்க உங்க பெயர் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய பட்டியல்ல இருக்காங்கிறத கண்டிப்பா உங்க பிஎல்ஓவை தொடர்பு கொண்டு அவசியம் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. அப்படி ஒருவேளை இந்த புதிய பட்டியல்ல உங்க பெயர் இருக்கு அப்படின்னு உங்க பிஎல்ஓ சொன்னாருன்னா நீங்க உடனே நம்ம கிட்ட இருக்கின்ற கணக்கீட்டு படிவத்திற்கு பின்னாடி கொடுக்கப்பட்டுள்ள 13 ஆவணத்துல ஆதார் கார்டு தவிர்த்து ஏதாவது ஒரு ஆவணத்தை நாம நகல் எடுத்து பிஎல்ஓக்களை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட நாம சமர்ப்பிக்கணுங்க. தேர்தல் ஆணையத்தோட இந்த 4ஆம் கட்ட நடைமுறையானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதியே துவங்கிய நிலையில வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் காலமானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த காலகட்டத்துல தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி பணிகளை செய்ய போறாங்கிறதுக்கான முழு தகவல்கள் இன்னும் நமக்கு கிடைக்காதனால இன்னும் விரிவான விளக்கத்தை நாம கொடுக்க முடியலைங்க. நமக்கு கிடைத்த முதல் கட்ட தகவலா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கிறதுனால நாம இத பத்தி பேச வேண்டியதா ஆயிடுச்சுங்க. ஆனா எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா இது சம்பந்தமான மேலும் சில தகவல்களை சேகரித்து நிச்சயமா நாம சேனல்ல அடுத்தடுத்து வெளியிடுவோங்க. இப்போதைக்கு நாம சொல்ற ஒரு விழிப்புணர்வு தகவல் என்னன்னா, 2002 2005ஆம் ஆண்டு உங்க பெயரே இருந்து கணக்கீட்டு படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்த நபரா இருந்தாலும் சரி, உங்க உறவினர்களுக்கான தகவல்களை பூர்த்தி பண்ணி கொடுத்த நபரா இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்க பிஎல்ஓவை நீங்க தொடர்பு கொண்டு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள புதிய பட்டியல்ல உங்க பெயர் இருக்காங்கிறத மறக்காம அவசியம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல்களோட புதிய வாக்காளர்களாக இணைய இருக்கின்ற வாக்காளர்களும் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் செய்ய விரும்பிய வாக்காளர்களும் மேலும் 10 நாள் அவகாசம் இருக்கிறதுனால உங்களுடைய விண்ணப்பங்களை இணைய வழி மற்றும் பிஎல்ஓக்களை தொடர்பு கொண்டு நேரடியாகவும் நீங்க வழங்கிடலாங்க. தற்போதைக்கு இந்த தகவல்களோட இன்னொரு பயனுள்ள காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.